ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் பிபி ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படிங்கிற அந்த டாஸ்க்கை வந்து கொண்டு வந்துட்டாங்க. என்னமோ இந்த ப்ரோமோவை பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மேபி இந்த சீசனில் இந்த ஒரு டாஸ்க்லையாவது வந்து நல்லா ஃபன்னு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பிரஜின் வந்து பட்டையெல்லாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் இருக்கிறாரு. அண்ட் அவர் தான் வந்து பிரின்சிபல்லாம் ப்ளஸ் மாரல் சயின்ஸ் டீச்சர் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. அவரோட அந்த லுக்கெல்லாமே வந்து அந்த மாரல் சயின்ஸ் டீச்சர் அப்படி அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இருக்குது. அண்ட் நம்ம கானா வினோத், கம்ருதீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு பார்க்கறதே யாரோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள் மாதிரி இருக்கிறாங்க. அண்ட் நம்ம விக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மீசை ஒன்று வச்சுருக்காரு பாருங்க, அது பார்க்க செம ஃபன்னாக இருக்குது. அண்ட் நம்ம கனியை வந்து தமிழ் டீச்சர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு ரொம்ப ஆப்டான ரோல் தான். இல்லை அவங்க டைலாக் வேறு சொல்லுவாங்க பாருங்க, பொய்யா பேசுகிறத விட நீ செத்துரு அப்படின்னு சொன்னால் நம்ம அரோரா செம்ம டைமிங்காக ஐயோ அப்போ நாளைக்கு மேம் வரமாட்டாங்களா அப்படின்னு சொன்னது. அண்ட் நம்ம பார்வதி பார்த்தீங்கன்னா சாரியில் இருக்கிறாங்க. ஸோ ஒன்று அவங்க டீச்சராக இருக்கலாம், இல்லை அந்த ப்ரோமோ எண்டில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வார்டன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அவங்க டீச்சராக வார்டனா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ இந்த ப்ரோமோவை பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஃபன் ஓவர்லோடடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க சொதப்பாமல் இந்த டாஸ்க்கை வந்து சூப்பராக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 50 டேஸ் போயிருச்சு. 50 டேஸுமே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சீசன் ஒரு மாதிரி ரொம்ப டவுனாக போயிட்டுருக்கு. இவங்க தான் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதில் யாருமே இல்லைன்ற ஒரு ஃபீல் தான் இருக்குது. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் வேறு ஒருத்தருக்காக தனித்தனியாக போட்டு அவங்களுக்கு நல்ல அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அந்த ஸ்பெசிஃபிக்காக சாண்ட்ராவோட ஃப்ரெண்டு பேசியிருப்பாங்க தெரியுமா, அவங்க எனக்கு என்னமோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெளியில் நடக்கிற விஷயங்களையுமே வந்து சொன்ன மாதிரி இருந்தது. ஏன்னா மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த அட்வைஸை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் இன்னும் வந்து பேசணும், உங்களுக்காக பேசணும், குரூப்பாக விளையாடாதீங்க, உங்களை யாராவது கழிவு ஊற்றுனா கூட ஏன் நீங்கள் அங்கே வந்து உங்களுக்காக சண்டை போட மாட்டேங்க, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பர்சனலாக ஒரு அட்வைஸ் மாதிரி 1-to-1 அட்வைஸ் மாதிரி இருக்கும். ஆனால் சாண்ட்ராக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சொல்கிறப்போவே அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து எதுக்கு பிரஜன் கொடுத்தீங்க, இது வந்து எனக்கு மட்டும் இருக்கிற தாட் இல்லை, இங்கே எல்லாருமே அப்படி தான் பேசுகிறாங்க, அப்புறம் நீங்கள் ரொம்ப ஈவிலாக கன்னிங்காக விளாடுறீங்க, இங்கே எல்லாருமே அப்படி தான் பார்க்குறோம், நீங்கள் 2 பேராக இது பண்ணுறீங்க. ஸோ வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவே வந்து அப்படியே டேரெக்டாக சாண்ட்ராக்கு சொன்ன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அவங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் தான். ஸோ இதை வந்து நிறையா பேர் வந்து நேற்று யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. ஆனால் நம்ம கம்ருதீனும் பார்வதியும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேட்ட அட்வைஸை மீறி திரும்ப அவங்க 2 பேரும் ஒன்றா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. நேற்று நீங்கள் லைவ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வாட்டர்மெலன் வெளில போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கரெக்டாக யாரோட வந்து இப்போ ஜெல்லா வருது அப்படின்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 1 வீக் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா, பிரஜின், அதுக்கப்புறம் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பினேஷனில் போனாங்க. ஆனால் வீக்கெண்டில் வந்து நம்ம விஜய் சேதுபதி அவங்கக்கிட்ட இன்டெரக்டாக அவங்க தான் உங்கள் கேமே விளாடுறாங்க, நாமினேஷனில் அவங்க சொல்கிறது தான் நீங்கள் செய்கிறீங்க, பாவம் உங்களுக்கு தெரியலன்ற மாதிரி சொன்னோன்னா அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க திரும்ப பேக் டு கமருதீன் சொல்லிட்டு வந்திருக்காங்க. நம்ம கமருதீனும் பார்த்தீங்கன்னா அரோரா கூட பேசுகிறாரு. ஆனால் அட் த சேம் டைம் இங்கேயும் சொல்லிட்டு பயங்கரமாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இது எப்போ பிரச்சனை போய் முடிய போகுதுன்னு தெரியல. எப்போ கமருதீனுக்கும் பார்வதிக்கும் பிரச்சனை வருதோ அந்த டைமில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கமருதீன் வந்து பயங்கரமாக போயிட்டு பார்வதியை பற்றி பின்னாடி பேசுவார். அதுவும் சாதாரணமாக பேச மாட்டார், பயங்கர வேறு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து பேசுவார். இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன், அவங்க என்னை வச்சு கேம் விளையாடுறாங்கலாம் சொல்லுவார். ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு அவங்ககிட்டே ரொம்ப நார்மலாக பேசிக்கிட்டு இருப்பார். ஏன் இவர் வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு டபுள் கேம் விளையாடுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வருது. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறதை டேரெக்டாக போய் பார்வதிகிட்ட சொன்னால் கூட பார்க்குறப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்காம இருக்கும். ஸோ பார்ப்போம் இவங்க 2 பேரும் சேர்ந்து கேமை விளையாடுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி நம்ம பிரஜன் அண்ட் சாண்ட்ரா இண்டிவிஜுவல் கேம் விளாடணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்வைஸ் 2 பேருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க உண்மையாகவே இண்டிவிஜுவல் கேம் விளாண்டாங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா இது வரைக்கும் எந்த சீசன்லையுமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்து உள்ளே போனது கிடையாது. ஸோ இதில் பிரஜன் அண்ட் சாண்ட்ரா உண்மையாகவே அந்த கோ கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் அகெயின்ஸ்டாக நிற்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் கூட வந்துச்சு அப்படின்னா அது ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். பட் இவங்க அதெல்லாம் விட்டுட்டு இவங்க சேர்ந்து ஒரு டீமாக விளாடுற மாதிரி விளாடுறது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நெகட்டிவாக தான் போக போகுது. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி இந்த டாஸ்க் வந்து லைவில் ஸ்டார்ட் ஆகட்டும். எனக்கு ஒரு ஹோப் இருக்குது இந்த ப்ரோமோவை பார்த்ததுக்கப்புறம். ஒரு வேளை சூப்பராக போச்சு, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.